Future Vision Study Center, Salem. ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 3rd யூனிட்டில் லைன்ஸ் கம்போஸ்ட் a few miles above Tintern Abbey by வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நாங்கள் எங்கள் மெட்டீரியலில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே எங்கள் இன்ஸ்டியூட் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல்ஸை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நாங்கள் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாலுமே ஒரு 70 to 75% மட்டும்தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். மீதி இருக்க 25%ல் நாங்கள் கொடுத்துருக்க மெட்டீரியலும் வச்சு இன்னும் நிறைய சோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, உங்களோட தேடல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க, அதை வச்சு தான் கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் இருக்கும். ஸோ நாங்கள் கொடுத்துருக்கதையும் படிங்க, அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளார போகலாம். நம்ம யூனிட் 3ல செகண்ட் போயம் லைன்ஸ் கம்போஸ்ட் a few miles above Tintern Abbey by வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இந்த போயம் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி போயம்லேயே நம்ம ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ அதனால் இதில் ஆத்தர் இன்ட்ரோ தேவையில்லை. இதில் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே போயம் லைன்ஸை அழகாக கொடுத்துருக்கோம். நீங்கள் போயம் லைன்ஸை லைன் பை லைனாக படித்து பாருங்கள். ஒரு மாதிரி முக்கியமான இந்த மிட் க்ரோஸ் அண்ட் காப்ஸ் ஒன்ஸ் அகைன் ஐ சி இந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் சம் ஆஃப் ஹெர்மிட்ஸ் கேவ் இந்த லைனெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நான் திரும்ப சொல்கிறேன். உங்களோட போயம் லைன்ஸ் எல்லாம் நான் படித்து மெமரி பண்ண சொல்லவே கிடையாது. ஆனால் நீங்கள் அழகாக அந்த சம்மரி ஆஃப் த போயமை தெளிவாக படிச்சுட்டு அதை ரிலேட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் அங்கங்கே ஞாபகம் வச்சு போயம் லைன்ஸை படித்து பார்த்து, அதாவது இந்த போயம் லைன்ஸை படித்து பார்த்தா ஓகேப்பா இந்த போயம் லைன்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த அந்த புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம். வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளார போகலாம். டின்டன் அபே அப்படிங்கிற போயம் வேர்ட்ஸ்வொர்த் அவரோட லைஃப்பில் வந்து அது எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு லைன்ஸு 1 to 49 லைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, போயிட்டு வந்து ஒரு 5 வருஷம் எங்கேயோ வெளியே போயிடுறாரு. போயிட்டு ஆஃப்டர் 5 years என் ஃபேவரட் கலர் மாற்றிக்கிறேன். ஆஃப்டர் 5 years the poet wishes to V. அவர் வந்து வீல தான் ஃபஸ்ட்டு இருக்கார். அதுக்கப்புறம் எங்கே வெளியே போயிடுறாரு. போயிட்டு 5 வருஷம் கழிச்சு தாங்க திரும்ப வராரு. He has come after 5 happy summers and long tedious winter. அதாவது 5 வருஷம்னா அதில் 5 சம்மர்ஸ் போயிருக்கும், 5 வின்டர்ஸ் போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கழிச்சு தான் அவர் வராரு. Again he hears the water falling from the mountains and flow with the soft murmur. வந்து திரும்பவும் ஒரு பழைய மாதிரி கேட்குது. அந்த மவுண்டன்லேருந்து ஃப்ளோ ஆகிற வாட்டரோட சாஃப்ட் மர்மர் வந்து அவருக்கு கேட்குது. ஒன்ஸ் அகெயின் ஹீ see the deep and wooded hills. திரும்பவும் அந்த காட்டு அழகாக வந்து பார்க்குறாரு. he realized that he is lonely and the place is wild. அப்போ தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணார், நம்ம எவ்வளோ தனிமையாக இருக்கோம், அந்த பிளேஸும் எவ்வளோ வைல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அண்ட் திஸ் ஃபீலிங் ஆஃப் செக்யூலேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா அவே ஃப்ரம் அதர் பீப்புள், அதாவது ஒரு தனிமையான பிளேஸு. அந்த மாதிரி இந்த தனிமையான ஒரு உணர்வு வந்து அவருக்கு வந்து இருக்குது. when his eyes goes up from the valley to the calm sky. அவர் அப்படியே அழகாக அங்கே இருந்து அப்படியே கீழே வேலியிலேருந்து அப்படியே மேலே வானத்து வரைக்கும் அப்படியே அழகாக பார்க்குறாரு. the day has come. அந்த நாள் அவர் திரும்ப வந்துட்டார். again the poet take rest here under the large sycamore tree. இந்த sycamore tree வந்து ஒரு க்ளூ வேர்டு. ஏன்னா sycamore treeங்கிறது வந்து இந்த போயமில் மட்டும்தான் வரும். அது இல்லாமல் sycamore treeங்கிறது நமக்கு யூனிட் 5th டெம்பஸ்ட் டாப்பிக்கில் கூட ஒரு இடத்துல வரும். ஸோ இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சைக்கோமோர் ட்ரீ கிட்ட அழகாக ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படியே அங்கே அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த பிளாட்ஸ் ஆஃப் காட்டேஜ் கிரவுண்ட், த குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாரு. இன் திஸ் மந்த் ஆஃப் ஜூலை, அது என்ன மாதம் அப்படின்னா ஜூலை மாதம். இந்த ட்ரீ சீம்ஸ் டு பி ட்ரெஸ்ட் க்ரீன் வித் தேர் அன்ட்ரை ஃப்ரூட். அப்படியே அந்த ஜூலை மாதத்தில் அந்த ட்ரீஸ் எல்லாம் அழகாக க்ரீனாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரியும், அதில் அப்படியே அழகாக அது கூட அன்ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக வச்சுட்டு இருக்க மாதிரியும் அவருக்கு அழகாக தெரியுது. ஆஸ் தே ஆர் அமாங் க்ரோஸ்
அண்ட் க்ரீன் woods they are not seen clearly. அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த காட்டையே தான் பார்க்குறாரு. ஒன்ஸ் அகெயின் he sees the hedge rows appear like lines. அந்த ட்ரீஸும் எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப அந்த ஹெட்ஜ் ரோவில் ரொம்ப லைன்ஸ் மாதிரி அழகாக இருக்கான். பட் the trees are not in the straight line. அப்புறம் இந்த பேஸ்ட்ரல் ஃபார்ம்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் கலர். அந்த பேஸ்ட்ரலில் இருக்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்கும். அமாங் த ட்ரீஸ் காலம்ஸ் ஆஃப் ஸ்மோக் ரைஸ். அந்த அந்த ட்ரீஸுக்கு இடைப்பட்ட இடத்துல இருந்துன்னா அப்படியே புகை அழகாக வெளியே புகை வர மாதிரி இருக்கான். தே ஆர் சென்ட் அப் கால்ம்லி. அப்படியே அழகாக அந்த புகை போயிட்டுருக்கு அப்படியே காம்லியாக. தே மூவிங் அப் த காலம்ஸ் ஆஃப் த ஸ்மோக் இஸ் அன்சர்டைன். அந்த ஸ்மோக் வந்து எப்படி எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. அது பார்க்குறதுக்கு இவருக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த ஜிப்சிஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த ஜிப்சிஸு, அந்த ஹெர்மிட்ஸு, அந்த சுனிக்கர்கள், இந்த முனிவர்கள் அவங்க வந்து அந்த வுட்ஸ்க்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெர்மிட் மே சிட் பை த சைட் ஆஃப் த ஃபயர் லோன்லி. அவங்க அந்த ஃபயர் ஏற்றி வச்சு அது பக்கத்தில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இவருக்கு வந்து தோணுதான். டியூரிங் திஸ் கேப் ஆஃப் 5 years. அப்புறம் அந்த புகையை பார்க்கறதுக்கு அவருக்கு அப்படி தோணிருக்கு இவருக்கு, ஆனால் அப்படி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஜிப்சிஸு ஹெர்மிட்டு ஜிப்சிஸ்ன்னொன்னே நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு 4th யூனிட்டில் இருக்க ஸ்காலர் ஜிப்சிக்கு போகக்கூடாது. இந்த இடத்துலையும் ஜிப்சிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போயம் லைனில் ஜிப்சிஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? டியூரிங் திஸ் கேப் ஆஃப் 5 years, these beautiful objects of nature have not been seen as a landscape to a blind man. இந்த 5 வருஷத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பிளைண்ட் மேன் மாதிரி இருந்திருக்கோம். In this 5 years, he has spent his time in London in other cities. அந்த 5 வருஷத்தில் இவர் வந்து லண்டனில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு, அப்புறம் வேறு சிட்டிஸ்லலாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படி வாழ்ந்தாலுமே எதுவுமே அவரோட மெமரியிலேருந்து எஃபேஸ் ஆகலை, கொஞ்சம் கூட எதுவுமே மறைஞ்சு போகலை. அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி அதை பார்க்குறாரோ 5 வருஷம் அதை பார்க்கவே இல்லை. 5 வருஷம் அதை பார்க்கலினா கூட அவரோட மைண்ட்லேருந்து அது கொஞ்சம் கூட எரேஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஈவன் வென் ஹி ஃபெல்ட் சிக் அட் ஹார்ட். அவருக்கு எப்பெல்லாம் அப்படி இதயத்தில் சிக்காக ஃபீல் பண்ணுறாரோ அப்போ இந்த ஸ்வீட் மெமரிஸ், இந்த பியூட்டிஃபுல் சீன்ஸ் தான் இவரை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலியாகவும் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஃபாரினில் இருக்கவங்கெல்லாம் எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம ஊர் நினப்பு வந்து அப்படியே சீக்கிரமாக நம்ம போயிடுவோம், அந்த ஊரில் நம்ம ஊரில் எப்படி இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அதை பற்றி நினச்சி பார்ப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இவரும் இந்த சீனரி அப்படியே அழகாக நினச்சி பார்த்துட்டு அவர் மனசை தேத்திட்டு இருக்காரு இந்த 5 வருஷமும். தீஸ் ட்ரான்ஸ்ஃபர் சென்சேஷன்ஸ், இந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் அவரோட மைண்டையும் அவரோட இன்டலெக்சுவல் பவர்ஸும் ரொம்ப பியூராக வச்சுருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. they help him to regain the peace of mind. அவருக்கு வந்து அந்த மன அமைதி கிடைக்கிறதுக்கும் அந்த he has an account of mental wearness, அவருக்கு இருக்க அந்த மன கவலைகள்லாம் போக்குறதுக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது அந்த பியூட்டிஃபுல் ஸ்வீட் மெமரிஸ், அந்த ஃபாரஸ்டில், அந்த வேலிஸில், அந்த ட்ரீஸில், அந்த டீப் ஃபாரஸ்டில் அந்த அழகாக அந்த மெமரிஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த மெமரி ஆஃப் தி சீன்ஸ் கிவ் ஹிம் அ ப்ளஷரபிள் ஃபீலிங்ஸ். அந்த மெமரிஸே எப்படி கொடுத்துருக்கான் அவருக்கு எப்படி இருக்கான், ரொம்ப ப்ளஷரபிள் ஃபீலிங்ஸாக இருந்திருக்கு. These feelings have great influence in everyday's life on a good man's life. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு ப்ளஷரபிள் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் தான் அவங்களை எப்படி இருக்கும், மனுஷனை ஒரு கைண்ட்னஸாகவும் லவ்வாகவும் அந்த மனுஷனை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இதே மாதிரி இவரும் he was something to the recollection of those scenes அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் it induces in him the state of mind which cannot understand the sense of depression caused by things in the world. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அந்த அந்த உலகத்தில் இருக்க அந்த பொருட்கள் மூலயமா ஏற்படுற காரிய காரணங்கள் மூலயமா ஏற்படுற டிப்ரெஷன் எல்லாம் போக்குறதுக்கு இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. The sense of mystery is oppressive to the human heart. அந்த அப்படி அந்த இன்னுமே நம்ம ஊட்டினாவே நமக்கு என்னவோ இப்படி சில்லுன்னு மனசுக்குள்ளே தோணும், அப்படியே அழகாக அந்த மிஸ்ட் வந்து போகும், பார்க்குற இடம்லாம் க்ரீனிஷாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே அதை பார்க்கும்போது நமக்கு அது ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து நம்மளோட ஹியூமன் ஹார்ட்டில் அழகாக அது வந்து பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
இட் இஸ் ஃபர்கெட்டன் அண்ட் மேன்ஸ் மைண்ட் ஃபீல்ஸ் ரிலீவ்ட் ஆஃப் அ கிரேட் பேர்டன். இந்த மாதிரிலாம் போகும்போது நமக்கே ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் ஆகிட்ருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்தால் மனசுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட மேன்ஸோட மைண்ட்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி விடுது அந்த கிரேட் பேர்டன்லேருந்து. இன் தட் காம் அண்ட் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் த வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் நேச்சர் ஃபார் த டைம் சப்ரஸ்டு. நம்மளை அப்படியே ரொம்ப காம் ஆக்குது, பிளிஸ்ஃபுல் ஆக்குது. அந்த ரொம்ப நம்ம டைம் மூலிமா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் இது வந்து நமக்கு வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. We lost the sense of physical existence. The body becomes perfectly calm. Then we become a living spirit. அதாவது அப்படி நம்ம யோசிக்கும் போது நம்ம அந்த சென்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸே அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாடியை பர்ஃபெக்ட்லி கால்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிடுவோமா, நம்ம வந்து லிவிங் ஸ்பிரிட்டாகவே மாறிடுவோம் அதை பற்றியெல்லாம் யோசிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வொர்த் அப்படி இந்த இடத்துல கவிதையாக அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, with our mental vision we see harmony all round without any trace of chaos in the world. The mystical experience and the bliss accompanies it gives spiritual exaltation. Then we understand the real signification of things spiritually enlightened. இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம் ரியல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் திங்ஸு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டனே இருக்கிறதே. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்மளோட இப்போ நம்ம ரொமான்டிக் ஏஜ்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குற எல்லா ஆத்தருமே வேர்ட்ஸ்வொர்த், ஷெல்லி, கீட்ஸுன்னு யாரை பார்த்தாலுமே எல்லாமே இந்த மாதிரி இயற்கையை தான் வர்ணித்து எழுதியிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா போயம் லைன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை எப்படி க்ளூ வேர்ட்ஸ் வச்சு அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதுதான் உங்களோட திறமை. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே எங்கேயாவது ஊட்டி, கொடைக்கானல், வயநாடுன்னு போயிட்டு வரலான்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்கே போக முடியும் கொரோனா லாக்டவுனில்? If the poet believes by mistake and overestimate the influence of nature upon his mind, there can be no doubt about one thing. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து ஒருவேளை மிஸ்டேக் ஆகும், ஓவர் எஸ்டிமேட் ஆகும், அவர் வந்து அந்த நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நேச்சராக தான் இருக்கணும். When the poet feels depressed among many experience of joyless daylight in the disturbed city lives, அவர் எப்பெல்லாம் அந்த 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 சேடான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறாரோ அந்த டே லைட்டில், பகலில், அந்த சிட்டி லைஃப்பில், டிஸ்டர்பான சிட்டி லைஃப்பில், he recalls the river V. இந்த ரிவர் வி பேர் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நாம் வந்து எக்கச்சக்கமான ரிவர் வந்து பார்ப்போம். அதுலேயும் இந்த 3rd யூனிட்லேயே நமக்கு 5-6 ரிவர் நேம் வந்துடும். ஃபஸ்ட் யூனிட்லேயும் நிறைய ரிவர் நேம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரிவர் நேமை மறந்துடாமல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இட்ஸ் ரூரல் சீனரி அண்ட் த சீக் சோலேஸ் பை த விஷுவலைசிங் இட்ஸ் பியூட்டி. இதெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து மனசை அந்த 5 வருஷம் அவர் இங்கே இல்லைனாலுமே இதையே தான் நினச்சிட்டு இருந்தாராம். இதை தான் இந்த போயம் லைனாக போயம் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. The sight of the natural awakeness, recollections, எப்படி ஓட அந்த இன்டிமேஷன் இம்மார்ட்டியில் குழந்தையாக இருக்கும்போது இருந்த அந்த டிவைன் லைட் வந்து வளர வளர மறைஞ்சு போயிடும். அதையே தான் பக்கமாக அந்த போயம் ஃபுல்லாக சொல்லியிருந்த மாதிரி இந்த போயம்லேயும் ஒரு பக்கமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 5 வருஷமாக இங்கே இல்லைனாலும் எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக வந்தாலும் நான் எப்போவுமே இந்த சீனரிஸ், அந்த ரிவர் வியூயும், அந்த சுற்றி இருக்க வேலி, அந்த மவுண்டெயின்ஸ், அந்த டீப் ஃபாரஸ்ட், இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதுதான் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக என் மனசை வந்து ரொம்ப ஆறுதல் படுத்திட்டு இருந்தது அப்படின்னு அதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவார். Now the poet is standing among the natural surroundings. இப்போ தான் வந்துட்டார் இல்லை, வந்து அங்கே நின்னே பார்த்துட்டு இருக்காரு. He had seen already and treasured for 5 years in his memory. இதை ஆல்ரெடி பார்த்து அவரோட மெமரியில் அவர் அப்படியே ட்ரெஷர் பண்ணி வச்சுருந்தார் அந்த மெமரிஸ் எல்லாம். Now the poet realized that the appeal which nature made him to before is not same as now. அதாவது அவருக்கு திடீர்னு ரியலைஸ் பண்ணுறாரு என்னன்னா, அந்த நேச்சர் வந்து நமக்கு தோணுன விதம், அதாவது இப்போ ஒரே ஊருக்கு நம்ம ஒரு 5 வருஷம் பார்த்துட்டு திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு போனால் கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த சேஞ்சஸை வந்து அவர் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா, அவர் வந்து எங்கா இல்லை. இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் எங்கா இருந்திருப்பார். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் 5 வருஷம் ஏஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. பாருங்கள்,
he has lost the buoyancy of youth. அவரோட யூத்தை வந்து அவர் லாஸ் பண்ணிட்டாரு, இப்போ வந்து ரியலைஸ் பண்ணாரு. The scene which he had preserved in his memory is being refreshed now. இருந்தாலுமே அந்த சீனை வந்து மெமரியில் அப்படியே அழகாக ரெஃப்ரெஷ் பண்ணுறாரு. ஏன்னா அந்த மவுண்டன் அப்படியே தான் இருக்கும். Now he is conscious of the present. இப்போ தான் அவர் வந்து அந்த ப்ரெசண்ட்டை கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. Beautiful surroundings and experience something more. Now the picture is more vivid than before. இருந்தாலும் இப்போ நாமளே ஊட்டி ஒரு தடவை போயிருந்தாலுமே அந்த ஊட்டி வந்து சும்மா நமக்கு மைல்டாக தான் இருக்கும். ஒரு 2-3 தடவை, ஒரு 4-5 தடவை நம்ம போய் பார்க்கும்போது அதோட கிளியர் விஷன்ஸ், இந்த ஸ்ட்ரீட்டில் போனால் இது வரும், அந்த ஸ்ட்ரீட்டில் போனால் அங்கே இருக்குங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப கிளியர் பிக்சர் நம்ம மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி முன்னை விட இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கா இந்த பிக்சர் அவருக்கு இருக்குது. The healthy influence of nature continues to exert. அந்த கண்டிப்பாக நேச்சர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த்தி இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்குமே தவிர யாருக்குமே ஒரு ராங் இன்ஃப்ளூயன்ஸாக கண்டிப்பாக இருக்காது. 99.9% இல்லை, 200% வந்து எல்லாத்துக்குமே அந்த நேச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும். எல்லாருக்குமே இங்கே ஹியூமன்ஸ்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா நம்மளை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது நேச்சுரலாக தான் முடியும். அந்த நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அந்த மனிதர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சக்தி நேச்சருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பப்போ அந்த டிசாஸ்டர்லாம் வரும், அதெல்லாம் நம்ம பண்ணுற தப்பை நம்ம எடுத்து காட்டுறதுக்காக தவிர நீங்கள் அதை யாரும் எங்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிடாதீங்கப்பா. ஸோ அது வந்து நம்ம பண்ண தப்புக்கு நம்ம கிடைச்ச பனிஷ்மெண்ட் அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் 99.9% வந்து 200% வரைக்கும் நேச்சர் வந்து எல்லாத்தையும் ஹெல்த்தியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதே மாதிரி அவருக்கு இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. Now it gives him great pleasure. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. He was like a swift and light small deer ran wildly. நான் வந்து ஸ்விஃப்ட்டுன்னா எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், இருந்தாலும் கூகுளில் போட்டால் ஸ்விஃப்ட் காருன்னு காட்டுச்சு, அதெல்லாம் கிடையாது. ஸ்விஃப்ட் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது, ஸ்பீடாக இருக்கிறது, அதுதான் ஸ்விஃப்ட்டு, அதுக்கான மீனிங்கு. அவர் இப்போ அப்படியே ஒரு ஒன்று காற்று மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாராம். இந்த லைட் ஸ்மால் டியர் அழகாக துள்ளி குதித்து ஓடுற மாதிரி அவருக்கு இருக்கான். Freely among these hills and mountains by the sides of the river. அப்படியே அழகாக அந்த மவுண்டன்ஸ்லேயும் ரிவர் சைட்ஸ்லேயும் அழகாக, ஸ்விஃப்ட் மீன்ஸ் குயிக், அழகாக அப்படியே குயிக்காக துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி அவர் மனசு ரொம்ப அப்படி லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த வந்து ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் நேச்சர் அப்பீல் டு. இப்போ தான் அவர் வந்து நேராக வந்து அதை ஃபிசிக்கலாகவே அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாரு. இவ்வளோ நாளாக அந்த மெமரியிலே யோசிச்சுட்டு இருந்ததை. And now he is not such. All the coarser pleasure of his boyhood days and physical pleasures have gone away. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ளார அப்படி துள்ளி குதிச்சுட்டு இருந்தாலும் இந்த வயசில் போய் வராலே இப்போ துள்ளி குதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. That aspect of nature appealed to him then. He had not yet realized the spiritual influence of nature. He cannot describe what he was then. அவரால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. The sounding waterfall was an object of intense desire. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து என்ன நினைக்கிறான்னா அவர் வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹீஸ் இன்டென்ஸ் டிசையர், அவரோட இன்டென்ஸ் டிசையரோட ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. த டால் ராக், அங்கே இருக்க நீளமான பாறை, மவுண்டெயின், த டார்க் அண்ட் திக் ஃபாரஸ்ட்டு, தேர் கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸு, அது எல்லாமே கூட த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹீஸ் இன்டென்ஸ் டிசையர், ஃபீலிங், லவ், அவரோட மனசுக்குள்ளே இருக்க ஆழமான மனசுக்குள்ளே இருக்க ஆசைகள், அவரோட ஃபீலிங்ஸ், அவரோட லவ்வோட ஆப்ஜெக்ட்ஸாக தான் அவர் இதெல்லாம் பார்க்குறாரு. He felt satisfied with the physical pleasures of nature. இவர் வந்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாரு அந்த நேரில் போய் அவர் வந்து ஃபிசிக்கல் ப்ளஷராக பார்க்குறதுனால. ஸோ he did not expert it is spiritual influence. ஸோ நேரில் பார்க்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் எதுவும் பார்க்கல. At the time the physical beauty of nature was enough for him. அந்த டைமில் அது நேரில் அதை பார்த்துட்டே இருக்கணும், அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. There was no need to get to be supplemented by imagination. ஸோ ஏன்னா அவர் அது நேரில் பார்க்கறதுனால அவருக்கு அதில் போய் இமேஜினேஷனாக போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. Now he is not such. The time is past. The time வந்து போயிடுச்சு. The joys he derives on account of intense physical pleasure which caused him pain, the giddy pleasures of physical enjoyments no more now. அதாவது போயிடுச்சுப்பா, முன்ன மாதிரி என்னால் ஃபிசிக்கலாக கூட அந்த ப்ளஷர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல.
The poet does not pine or mourn or murmur for the kind of joy which the now thing of the pastல இருந்த மாதிரி அவரால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியல. The poet no longer reveals in the sensual enjoyment of youth. அவரால் யூத்தில் இருந்த மாதிரி இதை அந்த ஃபிசிக்கல் ப்ளஷர்ஸை என்ஜாய் பண்ண முடியல. His love of nature has led him to the love of man. இந்த love of nature இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ love of man ஆகுது. Also realize the presence of divine spirit in nature. இப்போ தான் என்ன பண்ணா இந்த divine spirit in natureோட presence-ஐ realize பண்ணுறாரு. The loss of joy in the external aspect of nature has been made of the other gift than which nature has given. அதையும் ஒரு கடவுள் இயற்கை கொடுத்த வேற ஒரு கிஃப்ட் அப்படி தான் நினைக்கிறாரு. இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆயிருக்கு. வித் க்ரோவிங் எக்ஸ்பீரியன்ஸில் த பொயட் ஹேஸ் நவ் கோன் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹியூமன் சஃபரிங் சாரோ. ஏன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் 5 வருஷம் கழிச்சு வந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த 5 வருஷம் ஃபுல்லாகவே அவர் இந்த ஹியூமன் சஃபரிங்ஸ் சாரோவில் கடந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. The poet understand the human sorrow and suffering or the harmony with the universe. ஹியூமனோட சாரோஸு சஃபரிங் கூட யூனிவர்ஸோட ஹார்மனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இட் இஸ் அ ஃபோர்ஸ் டு பியூரிஃபை விச் cannot be neglected. நம்மளால் அந்த ஃபோர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, cannot be neglected. The poet experienced that there is something present in nature. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், கண்டிப்பாக நேச்சரில் ஏதோ ஒன்று இருக்குது. That something is the universal spirit. நேச்சர்னாவே என்ன யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. The contemplation intenses in him noble exalted thoughts அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. This spirit all prevailing, அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் தான் எல்லாத்தையும் கலந்துருக்கு. It is in the twilight. அதாவது ட்விலைட் மீன்ஸ் என்னன்னா ஈவினிங்கு சன்செட் ஆனதுக்கப்புறம் ஆனால் ரொம்ப டார்க்கு கம்ப்ளீட் டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு டைமிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்விலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்குது இந்த ஓஷன், இந்த ஏரு, இந்த மைண்ட் ஆஃப் மேன் எல்லாத்துலேயும் அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படியே ப்ரிவர்டிங் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆல் த சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த தாட் ஆர் இன்டர்ஃபியூஸ்ட் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து லைன்ஸ் 103 to 159 வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹிஸ் வியூ பாயிண்ட் மே ஹேவ் சேஞ்ச்டு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹி ஹேஸ் நாட் லாஸ்ட் ஹீஸ் லவ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் நேச்சர். நான் கண்டிப்பாக லாஸ்ட் பண்ணலை என்னோடய லவ்வை நேச்சரோட. எவ்ரி திங் இன் நேச்சர் கேன் பி ப்ரிசீவ்டு பை த சென்ஸ். நேச்சரில் எல்லாமே எதன் மூலிமா நம்ம ப்ரிசீவ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக சென்சஸ் மூலியமாக தான். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. He knows the perception of beauty is subjective. He is happy to realize that contemplation of nature helped him to retain his hold upon the highest, purest thought. அதாவது அந்த நேச்சரில் இருக்க கண்டம்ப்ளேஷன்ஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுதான், அவரோட தாட்ஸ் எல்லாம் ஹையஸ்டாகவும் பியூரஸ்டாகவும் இருக்கிறதுக்காக. நேச்சர் செரிஸ்ட் அண்ட் நரிஸ்ட் ஹிஸ் தாட். நேச்சர் தான் அவரோட தாட்ஸ் எல்லாம் செரிஸ்டாகவும் நரிஸ்டாகவும் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மாரல் சென்ஸுக்கு டைரக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாரலாக இருக்கிறதுக்கு காரணம் கூட அவரோட மாரல் சென்ஸுக்கு காரணம் கூட எங்கேருந்து வந்துச்சுன்னா அது நேச்சர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. If the poet has not been influenced by nature, his natural cheerfulness will go away completely. ஒருவேளை poet நான் நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை அப்படின்னா என்னோட சியர்ஃபுல்னஸ் எல்லாமே கண்டிப்பாக கம்ப்ளீட்லி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு இந்த இடத்துல யார் ஒரு முக்கியமான கேரக்டர் பற்றி பேசுகிறாரு அப்படின்னா டோரத்தி வோர்ட்ஸ்வர்த் பற்றி பேசுகிறாரு. டோரத்தி வோர்ட்ஸ்வர்த் நம்ம முன்னாடி ஆத்தர் இன்ட்ரோலே பார்த்துருப்போம். அவங்க பொயட்டோட சிஸ்டரு. இந்த போயமில் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஸோ இந்த போயம் லைன்ஸ்லேயே இவங்களோட பேரெல்லாம் வரும், அவங்களோட பற்றிலாம் சொல்லியிருப்பார். இதுவும் ஒரு க்ளூ தான் நீங்கள் இந்த போயம் லைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஷி ஹாஸ் அக்கம்பனிட் பை த பொயட் ஆன் ஹிஸ் டூர். அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுமே இவங்க கூட வருவாங்களாம்.
their taste were like, அவங்களோட டேஸ்ட்டில் ஒரே மாதிரி இருக்குமா. she was also a lover of nature, அவங்களும் lover of nature. she kept a diary her tour with the poet, அவங்க வந்து ஒரு டைரி வச்சுருப்பாங்களாம். poet அதை வேர்ட்ஸ்வர்த் கூட டூர் போனதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போனோம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி கூட வச்சுருப்பாங்களாம். From that record he comes to know the physical enjoyment of nature. அந்த ரெக்கார்ட்லேருந்து தான் இவரே தெரிஞ்சுக்கிட்டாரா எவ்வளோ ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட் இருக்குது நேச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ரொம்ப வைல்டாகவும் என்தூசியஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் வாஸ் லைக் ஹீஸ் ஓன். அவங்களும் நேச்சர் மேலே ஒரு வைல்ட் அண்ட் என்தூசியாஸ்டிக் அட்மைரேஷனாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Still she looks at nature in the same way as the poet has done former years. அவங்க நம்ம எத்தனை வருஷமாக நம்ம நேச்சரை எப்படி பார்க்குறாரு வேர்ட்ஸ்வர்த்து, அதே மாதிரி தான் டோரத்தி வேர்ட்ஸ்வர்த் நேச்சரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நேச்சர் வாஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஃப்ரெண்ட் டு தோஸ். நேச்சர் வந்து எப்போவுமே உங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு அவருக்கும் சரி டோரத்தி வேர்ட்ஸ்வர்த்துக்கும் சரி. Throughout the years of their life, nature leads them to joy. அந்த இயர்ஸ் எல்லாமே அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சான், நேச்சர் வந்து அவங்களோட ஜாய் டு ஜாயை அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சான். நேச்சர் ஹேஸ் த பவர் டு மோல்ட் மைண்ட் ஃப்யூச்சர் டு ஹர் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க நேச்சருக்கு வந்து பவர் இருந்தது நம்மளோட மைண்டை மோல்டு பண்ணுற அளவுக்கு, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை மாற்றுற அளவுக்கு. வித் த அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி த மைண்ட் இம்பார்ட்ஸ் த கால்ம்னஸ் டு இட். Nature can fill our mind with lofty thoughts. Lofty thoughts means ரொம்ப ஹையஸ்ட் சுப்பீரியர் தாட்ஸ், மெஜஸ்டிக்கான தாட்ஸை வந்து நேச்சுரலாக மட்டும்தான் நம்ம மைண்டில் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. That neither evil tongues, not rash judgment, not snares or selfish people, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் லாஃப்டி தாட்ஸை வந்து நம்மளால் மனசுக்குள்ளார ஃபில் பண்ணணுன்னா அது கண்டிப்பாக நேச்சுரலாக தான் முடியும். In sincere relationship, the common dull gossiping the daily life shall be able to shake our joyful faith. அதாவது இந்த காமனான ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த காமனான டல்லான காசிப்பிங் கூட நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட ஜாய்ஃபுல் ஃபெய்த்தை ஷேக் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. they will be able to affect the course of our life. அவங்களால கண்டிப்பாக நம்ம லைஃபையே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு வந்து சக்தி இருக்குது. தேர் இஸ் நத்திங் ராங் ஆஸ் லாங் ஆஸ் நேச்சர் இஸ் கைட் அண்ட் ஃப்ரெண்ட். அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆஸ் லாங் ஆஸ் நேச்சரை வந்து நம்மளோட கைடாகவும் ஃப்ரெண்டாகவும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாருக்காக சொல்லிட்டு இருக்காங்கன்னா டோரத்தி வேர்ட்ஸ்வர்த்துக்காக சொல்லிட்டு இருக்காரு. Therefore, let her enjoy nature as she had been doing all the time without any change her outlook. இப்போ ஏதோ உங்களுக்கு ஏதோ கஷ்டம் போல் அதெல்லாம் அவர் சொல்லலை என்னன்னலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அவள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நேச்சரை வந்து முன்னே எப்படி என்ஜாய் பண்ணுவாளோ அதே மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். He wishes let the moon shines on her சாலிட்டரி வாக் இன் த மிஸ்டி மவுண்டன்ஸ் வின்ஸ். அவர் வந்து விஷ் பண்ணுறார் அந்த மூன் வந்து ரொம்ப ஷைனாக இருக்கணும் அவளோட சாலிட்டரி தனிமையான வாழ்க்கை, அந்த தனிமையான பயணத்தில் மிஸ்டி மவுண்ட்ஸ் வின்ஸ் எல்லாம் அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா அவளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷ் நினைக்கிறாரு. When her wild joy shall be matured into thoughtful enjoyment, the beauties of nature, her mind shall be loving from a form of nature அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Her memory will be the living place of all the sweet sounds and harmonies of nature. நீ ஃபுல்லாகவே டோரத்தி பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டோரத்தியோட லாஸ்ட் இயர்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்குது. இஃப் லோன்லினஸ் ஆர் ஃபியர் ஆர் பெயின் ஆர் க்ரீஃப், அதாவது தனிமை, பயம், வலி, கவலை, அது எல்லாம் அவளோட பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், ஷி ஷுட் ரிமெம்பர் வித் டெண்டர் ஜாய் வித் த டீச்சிங் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இயற்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தோ அதை வச்சு நான் என்ன சொல்லணும்னா அது வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். ஈவன் இஃப் த பொயட் வேர் நாட் ப்ரெசன்ட் பிஃபோர் ஹர், ஒரு வேளை நானே அவள் கூட இல்லைன்னா கூட இந்த நேச்சரை எப்படி நரிஷ் பண்ணோம் அவளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஷீ வுட் ரிமெம்பர் ஹிஸ் கம்பெனி ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் வீ. நம்ம அந்த ரிவர் வீலில் அழகாக எப்படி விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த மெமரிஸ் எல்லாம் அவள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஷீ வுட் ரிமெம்பர் ஹிஸ் கம்பெனி ஆன் த பிளேஸ் ஆஸ் அ வர்ஷிப்பர் ஆஃப் நேச்சர். அந்த இடத்துல நம்ம எப்படி வர்ஷிப்பர் ஆஃப் நேச்சராக இருந்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஷீ வுட் ஆல்சோ நாட் ஃபர்கெட் தட் ஆஃப்டர் மெனி வேண்டரிங் மெனி இயர்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ், அவங்களும் என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக மறக்கக்கூடாது. எத்தனை வருஷம் ஆப்சன்ஸ் கழிச்சு வந்தாலும் அந்த வுட்ஸு, கிளிப்ஸு,
a pastoral landscape were dear to the poet both themselves and for their own sake. அவங்க ஓன் சேக்காகவாது அவங்க இதெல்லாம் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அவ்வளோதாங்க. லைன்ஸ் கம்போஸ்ட் கொஞ்சம் throat pain. Lines composed a few miles above Tintern Abbey. Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.